மென்டல் அபிலிட்டியில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அதாவது தனி வட்டி. இந்த வினாவில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஒரு குறிப்பிட்ட தொகையானது 6% தனி வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளில் ரூபாய் 6372 ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தால் அசல் என்ன அப்படின்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. இதில் தொகை அப்படின்னு எதை சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தொகை இப்படி மாறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொகை மாறுது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அசல் மாறி இருக்குது அப்படின்னு அர்த்தம். அசல் எப்போ மாறும் அப்படின்னா, அசலோட வட்டியும் சேர்ந்தாதான் அது மொத்த தொகை அப்படின்னு மாறும். அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அசலோட வட்டியும் தனி வட்டியும் சேர்ந்த தொகை தான் 6372 ரூபாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். ஆண்டுகள் 3 அப்படின்னு கொடுத்துட்டாங்க, அதையும் எழுதியிருக்கோம். அடுத்தது வட்டி விகிதம் எவ்வளோ அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா 6% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அசல் என்னென்ன கேட்டிருக்காங்க. இது எப்படி போடலான்னு பார்ப்போம். தொகைக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அசலையும் தனி வட்டியும் கூட்டினா என்ன வருமோ அதுதான் தொகையோட மதிப்பு. இப்போ 6372 ரூபாய் தொகை அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஈக்குவல் டு அசல் என்னன்னு நமக்கு தெரியாது, அதனால் அசலை நம்ம அப்படியே வச்சுருக்கோம். அசல் கூட்டல் அடுத்தது அசல் நம்ம தனி வட்டி என்னென்னா நம்மளுக்கு தெரியாது தனி வட்டி என்னன்னு. அதனால் தனி வட்டி ஃபார்முலாவை எடுத்து எழுதியிருக்கோம். அசல் பெருக்கல் வட்டி வீதம் பெருக்கல் ஆண்டுகள் டிவைடட் பை 100 அப்படின்னு எழுதியிருக்கோம். சரியா? அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்கோம்னா 6372 நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், அப்படியே காப்பி பண்ணிக்கிறோம். அடுத்தது ஈக்குவல் டு அசல் ப்ளஸ் அசல் நம்மளுக்கு தெரியாதனால அசல் மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற கொடுத்ததெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணணும். வட்டி விகிதம்னா 6% கொடுத்துருந்தாங்கல்ல, அதுக்காக 6 போடுறோம். ஆண்டுகள் என்ன அப்படின்னா 3 ஆண்டுகள் அப்படின்றதால போடுறோம். டிவைடட் பை 100 அப்படின்னு போட்டிருக்கோம். சரியா? இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பில் குறுக்கு பெருக்கல் பண்ணுறோம். குறுக்கு பெருக்கல் பண்ணால் என்ன வரும்? 6372ஓட 100 பெருக்கிறோம். அதனால் 6,37,200 அப்படின்னு வந்திருக்கு. அடுத்தது அசலோடையும் 100 பெருக்கிறோம். இந்த இதில் கீழே பெருக்க வேணாம். அசல் இன்ட்டு 6 இன்ட்டு 3 பெருக்க வேணாம், ஏன்னா கீழே 100 இருக்குது. குறுக்கு பெருக்கல் பண்ணியிருக்கோம். பண்ணால் 18 அசல் இப்படின்னு இங்கே வந்திருக்கு கடைசியாக. அடுத்தது 6,37,200 ஈக்குவல் டு 118 அசல் அப்படின்னு வந்திருக்கு. சரியா? இந்த 100ஐயும் 18ஐயும் பெருக்கினா 118 அசல் அப்படின்னு வரும். அதனால் திரும்ப அசல் மட்டும் வச்சுட்டு இந்த பக்கம் நம்பர்ஸ்லாம் கொண்டு போகும்போது என்ன வருது அப்படின்னா, ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணால் என்ன வருதுன்னா 3,18,300 அப்படின்னு மேலே வருது, கீழே 59 அப்படின்னு வருது. சரியா? அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்கோன்னா ரெண்டுத்தையும் நான் டிவைட் பண்ணியிருக்கோம். டிவைட் பண்ணால் 5,400 ரூபாய் அப்படின்றது வருது. அசல் அப்படின்னா எவ்வளோ ரூபாய் அப்படின்னா 5,400 ரூபாய் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். சரியா? அடுத்த ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட தொகையானது சில வருடங்களில் 5 மடங்காகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதோட வட்டி விகிதம் 8%னா எத்தனை வருடங்களில் 5 மடங்காகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஒரு குறிப்பிட்ட தொகை சில வருடங்கள் 5 மடங்காகுதுன்னா என்ன அர்த்தம்? அந்த தொகை அந்த தொகையோட என்ன சேர்ந்துருக்கு? தொகைனா அசலோட என்ன சேர்ந்துருக்குன்னா தனி வட்டியும் சேர்ந்துருக்கு. சேர்றதால என்ன மடங்காகுதுன்னா 5 மடங்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா வட்டி விகிதம் கொடுத்துட்டாங்க 8%. எத்தனை வருடங்கள், அதாவது எத்தனை ஆண்டுகளில் 5 மடங்காகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க? தொகைனா என்னென்னா அசலும் தனி வட்டியும் சேர்ந்தது தான் தொகை. தொகை ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5 பெருக்கல் அசல் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். 5 பெருக்கல் அசல்னு ஏன் போட்டிருக்கோம்னா 5 மடங்காகுதுன்னு சொல்லியிருக்காங்க, அதனால் 5 பெருக்கல் அசல்னு போட்டிருக்கோம். வட்டி விகிதம் 8%ன்னு போட்டிருக்கோம். என்ன கொடுத்துருக்காங்க அதை போட்டிருக்கோம். ஆண்டுகள் என்னன்னு நமக்கு தெரியாது, அதனால் அதான் கண்டுபிடிக்கணும். அடுத்தது தொகை ஈக்குவல் டு அசல் கூட்டல் தனி வட்டி. இந்த ஃபார்முலாவை நம்ம போன சம்லே பார்த்தோம். அதனால் அசல் ப்ளஸ் தனி வட்டி அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுறோம். தொகை என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 அசல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 5 மடங்கு அசல் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கல்ல, அதனால் 5 அசல் கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு அசல் ப்ளஸ் தனி வட்டி அப்படின்னு போட்டிருக்கோம். சரியா? அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்கோன்னா தனி வட்டி ஈக்குவல் டு அசல் என்னென்னா இந்த பக்கம் அசலை கொண்டு போகிறோம். 5 அசல் மைனஸ் அசல் அப்படின்னா என்னென்னா 4 அசல் தான் அங்கே இருக்கும் அப்படின்னு கொண்டு வந்திருக்கோம். 4 அசல் தனி வட்டி ஈக்குவல் டு 4 அசல் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இது அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா தனி வட்டியோட ஃபார்முலாவில் அதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். தனி வட்டி ஈக்குவல் டு அசல் பெருக்கல் வட்டி வீதம் பெருக்கல் ஆண்டுகள் டிவைடட் பை 100 அப்படின்னு போட்டிருக்கோம். இது தனி வட்டி 4 அசல் அப்படின்னு கண்டுபிடிச்சோம்ல, அதை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அதை சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? 4 அசல் ஈக்குவல் டு அசல் பெருக்கல் வட்டி விகிதம் எவ்வளோனா 8% கொடுத்துருந்தாங்க, அதனால் 8 போட்டிருக்கோம். பெருக்கல் ஆண்டுகள் என்னன்னு நமக்கு தெரியாதான் கண்டுபிடிக்கணும், அதனால் ஆண்டுகளை அப்படியே வச்சுருக்கோம். டிவைடட் பையில் 100 போட்டிருக்கோம். இந்த பக்கமும் அசல் இருக்குது, இந்த பக்கமும் அசல் இருக்குது. அப்படின்னா ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிடலாமா? ஸோ நம்ம அதை கேன்சல் பண்ணியிருக்கோம். அடுத்தது என்ன வருதுன்னா ஆண்டுகள் மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு எல்லா நம்பர்ஸையும் ஒரு பக்கம் கொண்டு போகிறோம். 4 இந்த பக்கம் இருக்குது, ஆண்டுகளுக்கு ஈக்குவல் டு 4 இருக்குது. 100 மேலே போகும்போது அந்த பக்கம் போகும்போது என்ன ஆகும்னா இங்கே டிவைடடில் இருக்குது. ஸோ அங்கே என்னன்னா அந்த பக்கமாக போகும்போது
பெருக்கலாக மாறும். அதனால் 4 × 100 டிவைடட் பைல 8 அப்படின்னு வரும். சரியா? இங்கே மேலே பெருக்கலாக இருக்குது, அந்த பக்கம் போகும்போது வகுத்தலாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 100 × 4 டிவைடட் பை 8 அப்படின்னு வரும். ஈக்குவல்ட்டு என்ன வரும்னா 100/2 அப்படின்னு எழுதியிருக்கோம். 100/2னா என்ன அர்த்தம்? ஆண்டுகள் ஈக்குவல்ட்டு 50 அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். இப்போ 50 ஆண்டுகளில் என்ன சொல்லியிருக்காங்க? 50 ஆண்டுகளில் ஒரு தொகை வந்து 5 மடங்கு ஆகுது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். சரியா? ரூபாய் 1600க்கு 2 வருடங்கள் 4 மாதங்களில் கிடைக்கும் தனி வட்டி ரூபாய் 252 அப்படின்னா ஆண்டு வட்டி விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ரூபாய் 1600 ரூபாய்க்கு எவ்வளோ வட்டி வரும்னு தான் கேட்டிருக்காங்க. அதனால் ரூபாய் 1600 அப்படின்றது இங்கே என்னென்னா அசல் அப்படின்னு நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். கால அளவு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 வருடம் 4 மாதங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2 வருடம் 4 மாதம்னா நம்ம அதை எப்படி வருடமாக மாற்றுறது? வருடமாக மாற்றினா தான் ஏன்னா நம்ம கணக்கில் போட முடியும். அதனால் 2 அப்படியே வச்சுக்கிறோம். 4 வந்து என்ன பண்ணுறோம்? 4/12 அப்படின்னு போட்டிருக்கோம். 4/12 எப்படி போட்டோம் அப்படின்னா வருடம் ஈக்குவல்ட்டு எப்படி கொடுத்துள்ள மாதம் டிவைடட் பைல 12 மாதங்கள் அப்படின்னு நம்ம எடுத்திருப்போம். மாதத்தை வருடமாக மாற்றணும்னா நம்ம இந்த இதை வச்சு தான் போடணும். கொடுத்துள்ள மாதம் எவ்வளோ அப்படின்னா 4 டிவைடட் பைல 12 மாதம் அப்படின்னு போட்டிருக்கோம். 4/12 ரெண்டுத்தையும் 4ஆம் வாய்ப்பாடில் அடிக்கலாம்ல, அதனால் என்னென்னா 4ஆம் வாய்ப்பாடலால் கேன்சல் பண்ணி போட்டிருக்கோம். மேலே வந்து 4 வந்து 1ஆல் வரும், அதனால் வந்து 1 போட்டிருக்கோம். 4 3 12, அதனால் வந்து என்னென்னா கீழே 3ஆல் வந்து வகுத்திருக்கோம் அப்படின்னு போட்டிருக்கோம். இப்போ வருடம் என்னென்னா 2 1/3 அப்படின்னு வரும். மிக்சடு நம்பராக இருக்கிறதால இங்கே என்ன பண்ணுவோன்னா 2 1/3 வந்து நார்மல் ஃப்ராக்ஷனாக மாற்றணும். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா 2ஐயும் 3ஐயும் பெருக்கிறோம், கூட மேலே இருக்க நியூமரேட்டரில் இருக்க 1 கூட்டுறோம். கூட்டினா என்ன வருதுன்னா 7/3 வருது. இதுதான் ஆண்டுகள் அப்படின்னு நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்கோம். அசல் தெரியும், ஆண்டுகள் தெரியும். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா தனி வட்டி 252 ரூபாய் அப்படின்னு அதையும் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா வட்டி விகிதம் தான் கேட்டிருக்காங்க. தனி வட்டி ரூபாய் 252 அதையும் கொடுத்துட்டாங்க. வட்டி விகிதம் தான் என்னென்னு கேட்டிருக்காங்க. திரும்ப அதே ஃபார்முலாலாம் தனி வட்டி ஃபார்முலாவில் போடுறோம். தனி வட்டி ஈக்குவல்ட்டு என்ன? அசல் பெருக்கல் வட்டி வீதம் இன்ட்டு ஆண்டுகள் டிவைடட் பை 100 அப்படின்னு போட்டிருக்கோமா. தனி வட்டி 252 ரூபாய்னு நமக்கு தெரியும், அதனால் 252 ரூபா சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அடுத்தது ஈக்குவல்ட்டு அசல் எவ்வளோ? 1600 ரூபா அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதனால் 1600 ரூபா அப்படின்னு போட்டுக்கிறோம். பெருக்கல் வட்டி விகிதம் தான் அப்படியே போட்டிருக்கோம். பெருக்கல் என்ன பண்ணியிருக்கோன்னா ஆண்டுகள் என்னென்னா 7/3 அப்படின்னு போட்டிருக்கோம். டிவைடட் பை ஹோல் டிவைடட் பைல 100 அப்படின்னு போட்டிருக்கோம். இதனால் வந்து என்னென்னா இது அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கேன்சல் பண்ணியிருக்கோம். 1600 அதில் இருக்க 0வும் 100ல் இருக்க 0வும் கேன்சல் பண்ணியிருக்கோம். சரியா? அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்கோம்னா வட்டி விகிதம் ஒரு பக்கம் வச்சுட்டு, ஏன்னா நம்மளுக்கு அதான் கண்டுபிடிக்க போகிறோம். வட்டி விகிதம் ஒரு பக்கம் வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் என்னென்னா நம்பர் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போயிருக்கோம். 252 × 3 டிவைடட் பை 16 × 7 அப்படின்னு பிரிச்சிருக்கோம். இது மாதிரி என்னென்னா பிரித்து போட்டிருக்கோம். அதுக்கப்புறமா என்னென்னா ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணி போட்டிருக்கோம். 7 வந்து 1ஆல் பெருக்குன்னா 7, 252 7ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்னா 36, அதனால் 36 போட்டிருக்கோம். திரும்ப கேன்சல் பண்ணால் என்ன ஆகும்னா 36ஐயும் 16ஐயும் 4ஆம் வாய்ப்பாடு வரும்ல, ஆனால் 4ஆல் என்னென்னா ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணியிருக்கோம். பண்ணால் என்ன வருதுன்னா 27/4% அப்படின்னு வருது. சரியா? 27/4% அப்படின்னு வருது. ஆனால் நமக்கு ஆன்சரில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா மிக்சடு நம்பராக தான் கொடுத்துருந்தாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா மிக்சடு என்ன மாற்றணும் இதை. அதனால் வட்டி விகிதம் ஈக்குவல்ட்டு 27/4% எப்படி மாற்றிருக்கோன்னா 27/4 இதை வந்து வகுத்துருக்கோம். வகுத்தா என்ன வரும்? 6 மேலே வருமா? ஈவு வந்து 6 வரும். ஏன்னா 4ஐயும் 6ஐயும் பெருக்குன்னா 24, அதனால் 6 வருது மேலே. 24 போட்டோம். மிச்சம் எவ்வளோ வருதுன்னா 3 வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் மீதி. அதனால் ஈவை எப்போதுமே மிக்சட் நம்பராக எழுதும்போது எப்படி எழுதணும்னா ஈவை முன்னாடி போடணும், நியூமரேட்டரில் என்ன போடணும்னா மீதியை போடணும், டினாமினேட்டரில் என்னென்னா வகுக்கிற எண்ணை போடணும் by 4% அப்படின்னு போடணும். 6 3/4% அப்படின்னு போட்டிருக்கோம். வட்டி விகிதம் ஈக்குவல்ட்டு எவ்வளோ? 6 3/4% அப்படின்னு போட்டிருக்கோம். சரியா?